செய்க பொருளை செருணர் செருக்கருக்கும் எஃகு அதனை கூறியது. ஓ பணம் எல்லாம் செய்காதுன்னு வள்ளுவர் சொல்லல, பணம் சேரு செய்க என்றார். அப்படின்னா என்ன, ஒரு ஆர்டர் கொடுக்கிறார். அவர் நமக்கு ஒரு கமாண்ட் கொடுக்கிறார். செய் பொருளை போய் செய்க பொருளை. ஏன் செருணர் செருக்கருக்கும், உன்னுடைய பகைவனுடைய செருக்கை அறுக்கக்கூடியது, இல்லாமல் செய்யக்கூடியது, சிதைக்கக்கூடியது எது என்றால் உன்னிடம் இருக்கும் அந்த பொருள். செருணர் செருக்கருக்கும் எஃகு என்றால் இரும்பு மாதிரி, எக்கணையன்னு சொல்லுவாங்க பாருங்க, எக்கணைய அப்படின்வாங்க. அந்த மாதிரி செருணர் செருக்கருக்கும் எஃகு அதனிற் கூறியது, அதை விட கூறியது எதுவுமே கிடையாது இந்த பொருள் செய்தல். அப்ப ஏன்னா நீ சோம்பேறியா இருக்கக்கூடாது. அதாவது பொருள் மேலேயே நாட்டம் வேறு, ஆனா பொருளை சேர்ப்பது என்பது அத்தியாவசியம். பொருள் இன்றேல் எதுவும் இல்லை. இல்லாரை எல்லாரும் எல்லுவர், செல்வரை எல்லாரும் செய்வர் சிறப்பு. இது பொருள் என்னும் பொய்யா விளக்கம். எல்லாம் 752 753 சொல்லப்படும் குறட்பாக்கள். இது 759 வள்ளுவர் நமக்கு ஒரு கட்டளையை இடுகிறார். பொருளை சேருங்கள், உங்கள் எதிரிகளை தூர நிற்க வைக்கும் ஒரு மிகப்பெரிய ஆற்றல் சக்தி அந்த பொருளுக்கு உண்டு என்பதை மிக அழகாக நுட்பமாக சொல்லும் குறளாக அமைந்திருக்கிறது. பொருளை செய்யுங்கள்.